இந்த நெல் இது இருந்துச்சுல்ல, அதை வச்சு தான் நம்ம அந்த டேட்டை கொண்டு வந்தது. பீட்டா அனாலிட்டிக்ஸ் நம்ம கொண்டு வந்தது. அது நம்ம வந்து 1155 வருஷத்துக்கு முன்னால் நமக்கு இதனுடைய டேட் வந்ததுக்கு இதுதான் முக்கியமான இது முக்கியமான அந்த நெத்திப்பட்டை தங்கத்தால் ஆனதனுடைய இது. ஒரு வியூ ரொம்ப அழகாக இருக்குல்ல. நான் எழுத்தாளர் முத்தாலாங்குறிச்சி காமராசு. கிட்டத்தட்ட இந்த பொருணை அருங்காட்சியகம் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு 150 வருட கனவு. அதாவது பொருணைவெளி நாகரிகம் அப்படிங்கக்கூடிய இந்த நாகரிகம் வந்து இந்தியாவிலே தென்பகுதியில் முதல் அகழ்வாய்வு நடந்தது வந்து 1876. அந்த 1876 அகழ்வாய்வு நடந்தபோது டாக்டர் ஜாகோர் என்பவர் வந்து இங்கே கிடைத்த பொருள்களை எல்லாம் ஜெர்மன் நாட்டில் இருக்கக்கூடிய பெர்லின் நகரில் உள்ள அருங்காட்சியகத்தை கொண்டு வச்சார். அப்போ அந்த அருங்காட்சியகத்தில் வைக்கும்போதே நமது பகுதியில் ஒரு அருங்காட்சியகம் வேணும் அப்படிங்கிற கனவு நமக்கு இருந்தது. அதோடைய கனவு கிட்டத்தட்ட 150 வருடங்கள் கழித்து இன்றைக்கு நிறைவேறி இருக்குது. அப்படிங்கும்போது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு வந்து தமிழருடைய நாகரிகம் எழுதணும் அப்படின்னு சொன்னால் அது பொருணைவெளி கரையிலிருந்து தான் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வரே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய அமைச்சர் தங்கம் தென்னரசு ஐயா வந்து 2010 இந்த ஆதிச்சநல்லூருக்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது அந்த பகுதியில் வாழ்ந்த எங்களை போன்ற எழுத்தாளர்களுக்கு ஆர்வலர்களுக்கு நன்றாக தெரியும். 2010 வந்து கோயம்புத்தூரில் வந்து உலக செம்மொழி மாநாடு ஒன்று நடந்தது டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தலைமையில். அப்போது வரவேற்புரை நிகழ்த்தியது நம்முடைய தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள். அந்த சமயத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக ஆதிச்சநல்லூர் வைக்கப்பட்டது. அந்த ஆதிச்சநல்லூர் பேசும் பொருளாக வைக்கப்படுவதற்கு மிகவும் காரணமாக இருந்தது வந்து தங்கம் தென்னரசு ஐயா அவர்கள் தான். கிட்டத்தட்ட 2010 போடப்பட்ட விதை தான் இன்று வந்து பெரும் மரமாக வந்து இன்று பொருணை அருங்காட்சியகமாக இங்கே வந்து இருக்கிறது என்று நினைக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நம்மளுடைய உலக நாகரிகத்தை நம்ம தொடக்கூடிய வண்ணமாக இருக்கக்கூடிய பொருணைவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய நாகரிகத்தை வெளிக்கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பங்கை வந்து இன்றைக்கி அமைச்சர் வந்து ஆற்றியிருக்கிறாங்க. இதற்கு நாங்கள் தொல்லியல் ஆர்வலர் எங்கள்